நான் எங்க வீட்ல சீலிங் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் லைட் தான் போட்டிருந்தோம். இது வந்து நெறைய பேர் வந்து டியூப் லைட் போடாம இத போட்டிருக்கீங்களே, வெளிச்சம் வருதான்னு கூட கேட்டிருந்தாங்க. தேங்க் காட் வி டிட் திஸ். ஏன்னா, நாங்க வந்து வீடியோ எடுக்கிறனால, வீட பேஸ் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்க பழைய வீட்லலாம் டியூப் லைட்ஸ் தான் இருந்தது. ஹால்ல மட்டும் சர்ஃபேஸ் லைட் இருந்தது. ஆனா வந்துட்டு ஹால்ல வந்து எப்பவுமே நல்லா இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் சரி சர்ஃபேஸ் லைட் போவோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீட்டுக்குமே சர்ஃபேஸ் லைட் போட்டிருக்கோம். டியூப் லைட் ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. இது ஒண்ணே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஃபால்ஸ் சீலிங் போட்டு தான் சர்ஃபேஸ் லைட் போடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க வந்துட்டு நீங்க ரூஃப் போடுவீங்க இல்லையா? அப்பவே வந்து எனக்கு இந்த இடத்துல லைட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஸோ ஃபால்ஸ் சீலிங் இருந்தா தான் இது போடணும்னு கிடையாது. நீங்க ரூஃப் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொவிஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லாருக்கும். வீடே வந்து நல்லா பளிச்சுன்னு அந்த ரூம் எந்த பிளேஸா இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து லைட் கிடைக்கும்.